இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாயின்றி வெற்றிகளை தாய் இருக்க தோல்விலை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்று மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை, தொடர்ந்து திவ்ய இருக்கிற ஆசீர்வாதம் தோத்திரப்படையும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். வேண்டுதல் திருப்பலி முடிந்தவுடனே திருச்சிலுவை ஆராதனையும் அபிஷேக கூட்டமும் நடைபெறும். அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று அன்னையுடைய பரிந்துரை ஜெபத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகை என அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை காண்பீர்கள். வாருங்கள், நாம் இணைந்து ஜெபிப்போம், அன்னைக்கு சான்று பகர்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், தொழிலுக்காகவும், குடும்ப வாழ்வுக்காகவும், வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சொந்தங்களுக்காகவும், 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் நடக்கக்கூடிய வழிபாட்டிலும் திருப்பலியிலும் ஜெபிக்கின்றோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சியாக வர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில இது இனமே அழிந்து போவதற்கு பதிலாக இந்த இனத்திற்காக ஒரு நபர் இறந்தால் போதும் என்று தலைமை குருவாக இருந்த கயப்பா இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். ஒருவர் இந்த சமூகத்திற்காக இறந்தால் போதும், விடுதலை கிடைக்கும் என்று கூறுகிறார். இப்படித்தான் உயரமான ஒரு கட்டடத்தில் இருந்து எப்படியோ ஒரு இளைஞர் தவறி விழுந்து விட்டான். விழுந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆபத்தான சூழ்நிலையில ஒருவேளை அவன் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிடிமானத்தை விட்டான் என்றால் அவனுக்கு மரணம்தான். மக்கள் செல்கிறார்கள், போகிறார்கள், பார்க்கின்றார்கள், பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் யாரும் அவனை அந்த கட்டிடத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞனை காப்பாற்ற முன்வரவில்லை. ஏனென்றால் அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அந்த அளவிற்கு மோசமான நிலையில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த ஒரு பெரியவர் எப்படியோ முயற்சி செய்து அந்த இளைஞனுடைய உயிரை காப்பாற்றி விட்டார். அந்த இளைஞன் காப்பாற்றியதற்காக ஐயா உமக்கு நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டானார். அதற்கு அந்த பெரியவர் கூறினார், என்னுடைய உயிரை பணயம் வைத்து உன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றேன் என்றால் நீரும் உன்னுடைய உயிர் மேலானது. அப்படி நீயும் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய விதத்தில் நீயும் வாழ வேண்டும், மற்றவருடைய உயிர் முக்கியம் என்று நீ நினைத்து மற்றவர்களுக்கு உயிர் ஊட்டக்கூடிய மகனாக வாழ வேண்டும் என்ற பெரியவர் கூறினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளுடைய நற்செய்தியில இந்த இனமே அழிந்து போவதற்கு பதிலாக ஒரு நபர் இறந்தால் போதும் என்பதை வெளிப்படுத்தப்படுகிறது. அன்றிலிருந்து தலைமை குருக்களும் பரிசேயர்களும் ஆண்டவரை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள், தேடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் எத்தனையோ நபர்களுடைய குற்றங்களையும் அவருடைய பலவீனங்களையும் அல்லது அவருடைய தவறுகளையும் ஏன் அவருடைய பாவத்தை மறைப்பதற்காக கூட எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அந்த நட்புக்காக காட்டி கொடுக்காமல் அந்த பழிச்சொல்லையும் அந்த வேதனையையும் அந்த துன்பத்தையும் அந்த துயரத்தையும் அந்த வலியையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய எத்தனை நண்பர்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லது நாமும் அப்படிப்பட்ட நண்பர்களாக கூட வாழ்ந்திருக்கக்கூடும். பரவாயில்லை, என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கட்டும், எனக்கு பிடித்தமானவன் நல்லா இருக்கட்டும்,
அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க இன்னும் மகிழ்ச்சியா வாழட்டும். அவர்களுக்காக என்னுடைய ஆசை வாசங்களை, என்னுடைய சுகத்தை நான் விட்டு கொடுக்க தயார் என்று எத்தனையோ நபர்கள் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு வாழக்கூடிய நல்ல உள்ளங்களையும் நம் அன்றாட வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லது நாமும் கூட அப்படி வாழ்ந்திருக்கக்கூடும். இந்த இனமே கொல்லப்படுவதற்கு பதிலாக ஒரு நபர் கொல்லப்பட்டால் போதும். தன் உயிரை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார் என்றால் நாம் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், அந்த மீட்படைந்த மக்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள். நாம் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். நம்மோடு இருப்பவர்கள் விடுதலை பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்னென்ன தியாகம் செய்திருக்கின்றேன். என் குடும்பம் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும், என் பெற்றோர்கள் வாழ வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் வாழ வேண்டும், எனக்கு பிடித்தமானவர்கள் வாழ வேண்டும், எனக்கு நெருக்கமானவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்காக என்ன அர்ப்பணம் செய்திருக்கின்றேன், என்ன தியாகம் செய்திருக்கின்றேன். ஒருவேளை அவர்களுடைய தயவுல, அவருடைய தியாகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அல்லது நான் அவர்களை மிஞ்சியவனாக இருக்கின்றன என்பதை தியானிக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கின்றது. எப்படி இருப்பினும் ஆண்டவர் தன் உயிரை பணைய வைத்து நம்முடைய உயிரை காப்பாற்றினார். நாமும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமுள்ள வாழ்வு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, என்று இந்த மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய தாய் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். நாங்கள் எல்லாரும் நல்லவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒரே மகன் அவருடைய இரத்தத்தால், அவருடைய உயிரால் எங்களை மீட்டெடுத்திருக்கின்றார் எங்கள் பாவத்திலிருந்து. அப்பா, உம்மை போல நாங்களும் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு பிறர் வாழ எங்களுடைய உயிரையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நல்லவர்களாக இனியவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.